விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அவர்கள் போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினர். இந்த நேரத்தில் வந்து நடிகர் கமலஹாசன், நடிகர் டி ராஜேந்தர் ஆகியோர் மருத்துவமனை வளாகத்துக்கு வந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் வந்து மேலே காயமடைந்தவர்களை பார்வையிடுவதற்கு பத்திரமாக காவல்துறையினர் அழைத்து சென்று அவர்களை பார்வையிட்டு மீண்டும் அவர்களை வந்து வழி அனுப்பி வைத்தனர். அந்த சூழ்நிலையில் தான் போராட்டக்காரர்கள் கோஷத்தை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்களை கலந்து செல்வதற்காக போலீசார் அடிதடி நடத்தினர். விமல்ராஜ், நேற்று நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்டின் போது ஏராளமானோர் காயமடைந்தனர். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை காண்பதற்காக அவர்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அங்கு வந்து அவர்களை பார்க்க வரலாம். அவர்களை தடுக்கிறார்களா இந்த போலீஸ்காரர்கள்? தற்போது போலீஸ்காரங்க வந்து யாரையுமே மருத்துவமனை உள்ளே அனுமதிக்கவில்லை. மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்திருக்க அனைவரையுமே கலந்து போக சொல்லி அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் வந்து அந்த காயம்பட்டவர்கள் அருகிலிருந்து கவனித்துக் கொள்வர்களுக்கு எந்த மாதிரி ஒரு இடைஞ்சல் இல்லை. மருத்துவமனை வளாகத்தில் கூடுவர்களை மட்டுமே போலீசார் வந்து கலந்து போக சொல்லி அறிவுறுத்தி வருகின்றனர். இது போன்ற சம்பவங்களை அடுத்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோ அல்லது அங்கு மருத்துவமனைக்கு வருகை தரக்கூடிய நோயாளிகளோ இது குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள் விமல்ராஜ்? இப்ப மருத்துவமனைக்கு வருபவர்கள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களுக்கு வந்து போலீசார் வந்து சுற்றி வளைத்து உள்ளதால் நோயாளிகளும் பொதுமக்களும் ஒரு அச்சத்துடனே இருக்கிறார்கள், அச்சத்துடனே உள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 100வது நாளாக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது அங்கு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் வெடித்தது. அதில் கிட்டத்தட்ட 10 பேர் கொல்லப்பட்டனர். 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். 80க்கும் மேற்பட்ட படுகாயமடைந்ததை அடுத்து அவர்கள் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அங்கு அசாதாரண சூழல் நிலவிக் கொண்டிருப்பதாக நமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமல்ராஜ், தற்போது அங்கு கள நிலவரம் என்ன? தற்போது அங்கு சூழல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினர். இதை தொடர்ந்து வந்து அந்த துப்பாக்கி சூட்டில் 10 பேர் பலியானனர். 80க்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயமடைந்தனர். இந்த படுகாயமடைந்தவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தனிப்பிரிவில் வைத்து அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் போராட்டக்காரர்கள் மற்றும் அவர் உறவினர்கள் என மருத்துவமனை வளாகத்தில் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்டவர் குவிந்தனர். இந்த குவிந்தவர்கள் வந்து திடீரென மாவட்ட ஆட்சித்தலைவர் வரும்போது மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து பத்திரமாக தூத்துக்குடி நகர துணை கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் பத்திரமாக அழைத்து சென்று மருத்துவமனைக்குள் கொண்டு சென்றார். இதைத் தொடர்ந்து அவர்கள் சிகிச்சை பெற்று வருவர்களிடம் நலம் விசாரித்து திரும்ப செல்லும் போது வந்து பத்திரமாக அவர்கள் அழைத்து போலீஸ் பாதுகாப்புடன் வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து துப்பாக்கி சூடு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோஷம் விட்டு மருத்துவமனை வளாகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தின் உச்சத்தில் போலீசார் கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தினர். தூத்துக்குடியில் 144 தடை உத்தரவு உள்ளதால் யாரும் போராட்டம் பண்ண அனுமதி கிடையாது. ஆகையினால் நீங்கள் கலைந்து செல்லும்படி போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லாமல் கோஷங்கள் எடுத்தனர். இதனால் போலீசார் அடிதடி அடித்து அவர்களை கலைந்து விரட்டினர். அப்போது போராட்டக்காரர்கள் ஒரு தரப்பினர் வந்து அவர்கள் மீது கல் வீசினர். இதனால் போலீசார் அடிதடி நடத்தி கூட்டத்தை கலைத்து சென்றனர் மற்றும் மருத்துவமனை வளாகத்துக்கு வருபவர்கள் அனைவரையுமே கலைந்து போக சொல்லி போலீசாருக்கு தற்போது மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் தலையாகவே காட்சியளிக்கிறது. பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரு அச்சத்துடனே வந்து செல்கின்றனர். அவர்கள் மருத்துவமனையில் உள்ளேயும் அச்சத்துடனே அமர்ந்து உள்ளனர். விமல்ராஜ், தூத்துக்குடி மருத்துவமனை வளாகத்தில் போலீசார் தடியடி நடத்தியதை அடுத்து தற்போது அந்த போராட்டம் நடத்தியவர்கள் எங்கு சென்றார்கள்? அவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா? அவர்களுடைய நிலைமை குறித்து அந்த விவரங்களை பதிவு செய்ய. போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டனர். அருகே இருந்த இடத்தில் ஒளிந்து விட்டனர். மற்றும் இருந்தவர்கள் சில இளைஞர்கள் வந்து போலீசார் வந்து கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். மேலும் வந்து இந்த மருத்துவமனை வளாகத்தில் தற்போது கூடியுள்ளவர்களையும் போலீசார் கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தி வருகிறார். மருத்துவமனை உள்ளேயும் போராட்டக்காரர்கள் யாரும் பதுங்கி இருக்கிறார்கள் என்று போலீசார் சல்லடை போட்டு அழைத்து வருகின்றனர்.
நூ